வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது கேசரி சேமியா கேசரி, இது அனில் சேமியா, உப்புமா சேமியா தான் இதுதான் குயிக்காக நல்லா வெந்து குழைவாக வரும். இந்த சேமியா எடுத்து வச்சுருக்கேன், அரை பாக்கெட்டு. 1 ஸ்பூனு நெய் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் 3, ஒரு 200 சர்க்கரை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெய் 1 ஸ்பூனு ஊற்றிட்டோம். இப்போது சேமியா அதிலே போட்டு நம்ம வறுத்துடலாம். ஏலக்காவும் நான் அதிலே போட்டுடுறேன். இப்போது இதை வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் தேவைப்பட்ட முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நான் முந்திரி திராட்சை போடலை. இது சூப்பராக இருக்கும். இப்போ வறுத்துட்டு நம்ம வறுத்தா நல்லா அழகாக உதிரியாக இருக்கும் சேமியா. அதனால் நம்ம நல்லா வறுத்துடலாம். ரொம்ப கருகாமல் திட்டமாக வறுத்து எடுத்துருவோம். வாசனை, நெய் வாசனை சூப்பராக வருது. இப்போது வேறு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது 1/2 லிட்ரு இது வந்து 1/2 லிட்ரு அளவு தண்ணி. இதில் இந்த அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். 150 சேமியா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 100 தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு 100 அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 600 தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது 600 அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். சேமியா கேசரி பவுட்ரு இதிலே போட்டுடலாம். உப்பு போட்டுட்டோம். அடுத்தது கேசரி பவுட்ரு நம்ம போட்டுடலாம். நல்லா தண்ணி கொதி வரட்டும். அதுக்கப்புறம் சேமியா போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சேமியா இது மாதிரி போட்டுக்கலாம். வறுத்ததுனால கட்டி பிடிக்காது. இந்த மாதிரி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ சேமியா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுடலாம். 150 சேமியா போட்டோம் நம்ம. அதுக்கு 250 சர்க்கரை போட்டிருக்கோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அனில் சேமியாவில் அரை பாக்கெட் தான் நான் போட்டேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம். சூப்பரான சேமியா கேசரி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான ஒட்டாது, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா குழைய சூப்பராக செஞ்சுருக்கேன் நான். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.